இந்த ஆண்டின் மிகவும் எக்ஸ்பெக்டட் சினிமா, அதாவது ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா இல்ல அரசியலுக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் சினிமா கிடையாது, சினிமால இருந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னனால கடைசி 2 படங்கள், கடைசி படத்துக்கு முன்னணிய படம் பெனல்டிமேட் ஓவர், பெனல்டிமேட் மூவி, கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தமிழ்நாட்டில் ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு, மிச்சம் ஊர்ல 2 ஷோ முடிஞ்சிருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி தான், சென்னையில குண்டு வைக்க போறாங்க. எஸ், சரியா? ஆனா அதுக்கு பின் கதை என்னன்னா, காந்தி இந்த கேரக்டர்ல தான் விஜய் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாட்ஸ் அப்படிங்கிற டீம்ல ஒவ்வொரு மெம்பர்ஸா இருக்காங்க. அதாவது ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கான ஸ்பெஷல் டீம் அது. அவங்க பண்ற ஒரு ஆப்ரேஷன், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2008ல பண்ற ஒரு ஆப்ரேஷன், அதில் நடந்த ஒரு விஷயம், அதை தொடர்ந்து நடக்கிற கான்சிக்வன்சஸ், அதுதான் அந்த படத்தோட கதை. பெர்ஃபார்மன்சஸ் அஃப்கோர்ஸ் விஜய் இருக்கும்போது விஜய் தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த கெட்டப் அவருக்கு வந்து நல்லா பொருந்திருந்துச்சு. அதாவது அந்த ஓல்டு கெட்டப்பாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக்கில் அந்த 2008ல காமிக்கிற அந்த கெட்டப்பாக இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் சில பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் டிஏஜிங் விஜயுமே வந்து நமக்கு அந்த ஸ்பார்க் பாட்ல ஒரு விஜய் வந்தார்ல, அந்த வருஷம் அந்த மாதிரி டொங்கலா இல்லாம ஒரு நல்ல விஜயா தான் இருக்காரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸாகவுமே லைக் இந்த மாதிரி டிஏஜிங்லாம் பண்ணுறப்போ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து மேனரிசம்ஸ் ஆகட்டும், நக்கலாக பேசுறதாகட்டும், எல்லாமே வந்து இந்த 2 விஜய், குறிப்பா இந்த 2 விஜய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா செட் ஆயிருக்கு. வாய்ஸ் கூட நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. எங்கர் விஜய் இன்னும் கொஞ்சம் அந்த கீச் குரல் அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்துல இருக்கிற பெர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, பிரசாந்துக்கு ஒரு நல்ல ரோல், பிரபுதேவாக்கு ஒரு பாசிங் ரோல், ஜெயராம் அவருக்கும் ஒரு பாசிங் ரோல், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி அவங்களும் பாசிங் தான், லைலா, மோகன் அவரும் ரோல் பண்ணியிருக்காரு. 2008 விஜயும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாரு, பிரசன்ட்ல இருக்கிற அந்த வயசான விஜய் நல்லா இருந்தாரு, டிஏஜிங்ல விஜய் நல்லா இருந்தாரு. இந்த அதாவது எல்லா பசங்களுக்கும் டீனேஜ் அப்படிங்கிற ஒரு வயசு வரும், அந்த வயசுல வர விஜய் கொஞ்சம் அது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த ஜப்பான் சீரிஸ் அனிம் அதுலலாம் பாக்குற நருட்டோ கேரக்டர் மாதிரி, நம்ம ஆளவந்தான் படத்துல கமல் சண்டைலாம் கார்ட்டூன்ல பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி கார்ட்டூன் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ரொம்பவே சுமாரான ஒரு விஎஃப்எக்ஸ். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேமியோ ஒருத்தரோடது. அது வந்து அதோடைய ஏஐயும் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டா தான் இருந்தது. அந்த அளவுக்கு அது ஒரு மிஷன் இம்பாசிபிள் லெவல் ஆஃப் சீன்ங்கறனால, ஏய் இது நாங்க ஃபேக்கா தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு லோக்கி மாதிரி சொல்லி சமாளிக்கலாம். ஆனா நீ சொன்ன மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் தான் அது. இந்த ஆண்டு தமிழ் சினிமால பெரிய கலெக்ஷனா இருக்கட்டும், பெரிய பட்ஜெட்டா இருக்கட்டும், இந்த படமா தான் இருக்கும். ஆனா விஎஃப்எக்ஸ் ஏன் இவ்வளவு மட்ட ரகமா, அந்த மட்டை அப்படின்னு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் இவ்வளவு மட்டை அப்படிங்கிற அளவுக்கு தான் விஎஃப்எக்ஸ் இருக்குது. பிரசாந்த் வர சீன்ஸ்ல வர விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சில கிரீன் மேட்ஸ்லாம் பார்த்தா வாஸ் யூடியூப்ல வீடியோ பண்றாங்களே நம்ம பாய்ஸ், அவங்க கிரீன் மேட்டே இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு விஎஃப்எக்ஸ். கம்பேரிசனுக்கு இல்லை, ஆனா 400 கோடி செலவு பண்ணி எடுத்த படம்ங்கிறீங்க, பறவை முனியமா காலில் எட்டி உதைக்கிற மாதிரி இதுதான் இந்த விஎஃப்எக்ஸா அப்படிங்கிற கேள்வி மனசாட்சியுடன் படம் பார்க்கும் எல்லாத்துக்குமே எழும். அடுத்த சொதப்பல் வந்து சரி பாசிட்டிவ் வந்து யுவன் விசில் போடு பாட்டு. நம்ம ஆடியோ ட்ராக்கை கேட்டது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் சரி, சுமாராக தான் இருந்துச்சு. ஆனா கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதற்கு பிறகு மற்ற பாடல்ல வர கேமியோ அதெல்லாமே நல்ல போர்ஷன்ஸ். அப்புறம் வந்து தி பிளாஸ்ட் 95-96ல இவனுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம், அவர் ஒரு ஆல்பம் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பத்துல வந்து பூவே புதிரே அப்படிங்கிற பாட்டை வந்து வேற மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த போர்ஷனும் நல்லா இருந்துச்சு. இது படமே மொத்தமா ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால திலீப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ள நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், சேசிங்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. அடுத்த பிளஸ் வந்து படத்துல விபியுடைய மொமெண்ட்ஸ். விபி படத்துல எப்பயுமே சில விஷயங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கும். ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விபி பண்ற அட்ராசிட்டிஸ் தாண்டி ஸ்மார்ட்டா நம்மளை வந்து அங்கங்க சிரிக்க வைப்பாரு. விபியுடைய லோவஸ்ட் மூவியான கஸ்டடியில கூட அந்த மாதிரி ஸ்மார்ட்டா 2-3 மொமெண்ட் இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு இதுதான் கடைசி 2 படங்கள்னு சொல்றதுனால விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய மேனரிசம்ஸ் விஜய் திரும்பி ரிப்பீட் பண்றது, விஜய்க்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை வந்து ஸ்கிரீன்ல காட்டுறது, அதே மாதிரி வேற சில ரெஃபரன்சஸ் மொமெண்ட்ஸா சில பேர் படத்துக்குள்ள கொண்டு வந்தது, கியூட் குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் அப்படின்னு வெங்கட் பிரபு நிறைய இடங்கள்ல மொமெண்டா சேர்த்திருக்காரு. அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஏற்கனவே எல்லாரும் பேட்டி எல்லாத்துலயும் சொன்ன மாதிரி சிஎஸ்கே தான், சிஎஸ்கே மேட்ச் தாங்கிறனால அந்த மொமெண்ட்டும் படத்துல தியேட்டரிக்கல் மொமெண்ட்டும் ரொம்பவே நல்லா 30 நிமிஷம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. குறிப்பா தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது அந்த மென்டாலிட்டியோட நம்ம வருவோம், ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட வர்றதுக்கு காரணம் அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் தான். அது பெஸ்டா இருந்துச்சு படத்துல. இதெல்லாம் தாண்டி மைனஸா பட்டது அப்படின்னா ரைட்டிங் தான். ரைட்டிங் ரொம்ப சுமாரா இருந்துச்சு, ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அந்த கதை வந்து ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு விஷயம் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் கதை. ஆனா அதை தாண்டி ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்காக அதுக்குள்ள வைக்கப்பட்ட காரணமோ எதுவுமோ வந்து மெயின் கதைக்கு சம்மந்தப்படாது அப்படிங்கிறதுனால
அந்த டிராவலே அவ்வளவு தேவை. அது அந்த கதை எங்க வேணா நடக்கலாம்ன்ற மாதிரி. விஜய் பார்க்காத கென்யோவா, விஜய் பார்க்காத மாஸ்கோவா, இது இந்த படத்தை 3 மணி நேரத்துக்கு நான் உனக்கு காட்டியே தீருவேன். திகட்ட இருக்கு பதிலா எதப்பா நான் தூக்குவேன் அப்படின்னா, பாஸ் யாரை விட்டாலுமே இந்த படத்துல ஒரு 3/4 மணி நேரத்தை துண்டா தூக்கி வெளியே வச்சிருவாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செகண்ட் ஆஃப். இரண்டாம் பாதிக்கெல்லாம் வெங்கட் பிரபு வந்து கிரவுண்டில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி வச்ச மாதிரி தான் செகண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா வில்லன் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். மோகன்ட்ட வந்து மைக் மட்டும் தான் இல்ல, மைக்கும் இருந்துச்சுன்னா சங்கீத மேகம் அப்படின்னு பாடி ஜாலியா இருந்திருப்பா. அப்படி என்ன விஜய் எப்படி இருக்க, அப்பா சௌக்கியமா அப்படிங்கிற டோன்லயே ஃபுல் படத்துலயும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியரிகள் சொல்லப்பட்டது. இது ஒரு டைம் டிராவல் படமா இருக்கலாம், இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கலாம், இது வந்து இப்படியான ஒரு படமா இருக்கலாம், அப்படியான ஒரு படமா இருக்கலாம்னு. அந்த எந்த கதையை கேட்டாலுமே வந்து ஏய் மாநாடு யோசிச்சவரியா விபி இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கிரிப்டை யோசிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ எங்கேயுமே ஒரு ஸ்மார்ட்டாவே இல்லாம இது அதுப்பா, அது இதுப்பா, இது அதுக்கான கனெக்ட்பா, இது அதுக்கான கனெக்ட்பாங்கிற மாதிரி ரொம்ப மேம்போக்கா எழுதியிருக்காங்க. ஸ்பாய்லர் இல்லை, ஆனா இன்னொன்னு சொல்லி ஆகணும், விஜய்னு இல்லை எல்லா ஹீரோஸ்க்குமே வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே மெச்சூர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான கிளைமேக்ஸுமே ஆடியன்ஸ் ஃபைன்கிற லெவல்ல தான் இருக்காங்க. ஆனாலும் ஐயோ அது எங்க சாங்கியத்துக்கு ஒத்து வராது, சாஸ்திரத்துக்கு ஒத்து வராதுன்னு அதுக்காக ஒரு 2 நிமிஷம், அதாவது 175க்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் படத்துல வச்சிருக்கீங்க பாருங்க. நீர் ரெட்டப்பிறவி, ரெட்டப்பிறவிக்கு ரெட்டப்பிறவி, வியாபாரியில எஸ் ஜே சூர்யா யூஸ் பண்ண மிச்ச மீதி மிஷினை தூக்கிட்டு வந்து, அதான் நான் எதுன்னு சொல்லல, அதான் தெரிஞ்சாரு. வியாபாரி எல்லாம் எஸ் ஜே சூர்யாவே பாத்துருக்க மாட்டா. அப்படி மறக்காம அந்த 30 நிமிஷம் கழிச்சு ப்ளூப்பர்ஸ் வருது, அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப செம ஃபன்னா இருந்துச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே விபி படங்கள்ல ப்ளூப்பர்ஸ் நல்லா இருக்கும், அது இந்த படத்துலயும் சூப்பரா இருந்தது.